ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல் லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் என்ன எடுத்துகிட்டு வருதுன்னு காலையில் கேட்டார். எனக்கு ப்ராய்லர் சிக்கன் சாப்பிடணும் போலயே இருந்துச்சு. ஓகே, அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, சிம்பிளாக கிரேவி செஞ்சு மிளகு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வழக்கம் போல் அவர் எப்பயுமே சண்டே ஆனால் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் ஒரு 1 to 1.5 கிலோ கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுவார். நான் அதை என்ன பண்ணுவேன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக உப்பு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இல்லாட்டி மீன் வறுவல் மசாலா எது இருக்கும் கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அவர் இப்போ டயட்டில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுவார்னா, மத்தியானம் சாப்பிடும்போது இப்போ நான் ஸ்டோர் பண்ணதுலேருந்து ஒரு 4 பீஸ் இல்லாட்டி ஒரு 3 to 4 பீஸ் எடுத்து ஸ்டீம் பண்ணிடுவார். இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆவிலே வேக வச்சு அதில் வேணால் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா வெங்காயம், லெமனு, சாட் மசாலாவெல்லாம் போட்டு சாப்பிடுவார். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த மசாலாவெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி தானே வைக்கிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபிஷ்லேயே உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். இது அப்படியே ஆவியில் வைக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட் சப்புன்னு தெரியும். ஸோ நீங்கள் லெமன் ஜூஸு ஆனியன்லாம் ஆட் பண்ணிவிட்டு அவர் இது மாதிரி எடுத்துப்பார். நிஜமாகவே இந்த ரெசிபி டயட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னார். நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது டயட் இருக்கீங்க நீங்களே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபிஷ் விரும்பி சாப்பிட்றதா இருந்தால் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு. ரைஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டார். இது எங்களுக்கு 1 வீக்குக்கு வரும். அவர் மட்டும் தான் சாப்பிடுவார். ஸோ 1 வீக்குக்கு வரும். டெய்லி 3 பீஸ் 4 பீஸ் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டுப்பார். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு ஆயிலே இல்லாமல் இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மசாலா தூள் மட்டும் போட்டு ஒரு 2 விசில் சிக்கன் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டேன். அது அவருக்கு. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் பெரிய பையனுக்கும் பெப்பர் சிக்கன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் நல்லா அந்த சிக்கன் இருந்த தண்ணியே சிக்கன் சூப்பராக வந்துருச்சு. இன்றைக்கி சிக்கன் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. இது கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிளகு ரசம் வச்சுட்டேங்க. ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா மட்டை ரைஸ் வச்சுருக்கேன். எங்களுக்கு நார்மல் பொன்னி அரிசி தான். அரிசி விசிறங்களுக்குள்ளே லைட்டாக சிக்கன் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு டிவி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா உட்காந்து எல்லாம் எடுத்து வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டு சண்டே மத்தியானம் லஞ்ச் நாங்கள் இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணோம். நிஜமாகவே அந்த கிரேவிக்கும் அந்த பச்சை வெங்காயத்துக்கும் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. ஹஸ்பண்டோட அந்த நோ ஆயில் சிக்கனுமே சூப்பராக இருந்தது. பாய்.